நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கலாம், ஆனா சினிமா நடிகர்களே பலரும் ரசிகர்களாக இருப்பது அஜித்துக்கு மட்டும்தான். அஜித் வந்து அந்த பிராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டாங்க, ரொம்ப பிராங்கா இருக்கும். He is very bold and ஏதாவது ஒரு புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து he's always been doing that. அஜித் சார் மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ரேரா இருப்பான். He was very kind. He came down. He fought for us. எனக்கு வந்து ஒரு லக்கியான ஸ்டார்னு சொல்லலாம். தலை வந்து நின்னாலே மாஸ் தான் அது ஆக்சுவலா. சோ சிம்பிள். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஆக்டரை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததே கிடையாது. அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது. ஒரு நடிகன் அப்படின்னா படம் நடிச்சோமா சம்பாதிச்சோமா அப்படின்னு இல்லாம தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழ்பவர் தான் அஜித். நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவோம். லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவரை பின்தொடர அதை அறுக்கும் ஆயுதமாக பயன்படுத்தாம ஆக்கும் ஆயுதமாக பயன்படுத்தவே நினைச்சு தன் மன்றங்கள் எல்லாம் கலைச்சாரு. அஜித் குமார் is nothing without his fans. ஆனா அவரோட ரசிகர்கள் மனசுல இருந்து அவரை கலைக்கவே முடியல. தலை கடலால மாதிரி எவ்வளவு வாட்டி உள்ளால் மறுபடியும் ஒளிஞ்சு ஏந்திச்சுட்டே தான் இருப்பாரு. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே தலை போல வருமா? Make it simple. அஜித் எப்பவுமே வெளிப்படையானவர், எதுக்குமே பயப்படாத ஒரு தடவை தான் சார். எளிமையானவர். எவ்வளவு நாள் தான் தொழிலாளியா இருப்ப, இன்னிலிருந்து நீ முதலாளி. தன் தோற்றத்தை கூட மறைக்காதவர். வாழு அல்லது வாழ விடு அப்படின்ற கொள்கையோட வாழும் தல அஜித்துக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுல சினி உலகம் மகிழ்ச்சி அடையுது. கதையை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். It's just a beginning. தாரத்தப்பட்ட கிழிய போது என் ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி தோன்றா பார்க்கலாம். எவ்வளவு தூக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, எதை தூக்குறோங்கிறது தான் முக்கியம். என்ன நான் சொல்றது?